இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் 3 இடத்துல வந்து கொட்டுது ஃபால்ஸ். பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 1 பார்க்கணுன்னா நாங்கள் சென்னையிலேருந்து எப்படி வந்து வால்பாறை வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஒரு பெரிய கதை. அதான் 2 ஸ்டோக்கில் நம்ம வந்திருக்கோம் ஆர்எக்ஸில். ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 614 கிலோமீட்டர் ஓட்டின்னு வந்திருக்கோம். அதிகமாக தான் ஓட்டின்னு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வந்திருக்கோம், வேறு எதுவும் இல்லை. அதனால தான் அவ்வளோ கிலோமீட்டர் வந்து கவர் ஆச்சு. இது வால்பாறையிலேருந்து இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து நாங்கள் போகிறோம். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கேரளா தான் அது. அங்கே தான் கைஸ் இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். ரோடு பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குது. அதாவது வெயில் அடித்தா கூட அந்த சில்னஸ் ஒன்றும் போகலை, அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. சுற்றி டீ எஸ்டேட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வியூ சுற்றி மலை தான் உங்களுக்கு, 4 சைடுமே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கைஸ் இது என்ன டேம்னு சொல்லிட்டு நாங்கள் பேர் மறந்துட்டோம். நான் பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன் பார்க்கறதுக்கு. தண்ணி ஆமா, ஆனால் திறந்து விட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்படி தான் ஃபுல்லாக வரும்போல இருக்குது. அடிச்சுன்னா அப்படியே வெள்ளம் இப்படி போவோம். எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் 54 கிலோமீட்டர் இருக்குது. அந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்தாங்களே, போவோம். போகலாம் ப்ரோ. இன்னும் வந்து 54 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டரா? அதிரப்பள்ளி 50 கிலோமீட்ரு. வால்பாறை 25, பொள்ளாச்சி 82, ஊட்டி 213, கொடைக்கானல் 201. ஹோட்டல் தான் போட்டிருக்கு. வேணா வேறாங்கண்ணா போயிடலாம். என்ன ரோடு நல்லா, இந்த ரோடு என்ன இப்படி ஆயிடுச்சே? ஹோம் ஸ்டே, ஹோம் ஸ்டே. இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது ரோடு. இப்போ ஆஃப் ரோடிங் ஆயிடுச்சு. எங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எதுனா சாப்பிட்ணும். இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்தாச்சு. ஏன் நடுவில் வந்து வீடியோ எடுக்கலன்னா, கேரளாக்குள்ளே நம்ம நுழைஞ்சாச்சு. ஹெல்மெட் கேமரா வந்து ஃபைன் போட்டுருவாங்க. வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாச்சு. அதான் என்ட்ரன்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் உள்ளே போகிற வழி. உங்கள் ஹெல்மெட்லாம் வந்து இங்கேயே வந்து கொடுத்துட்டு போயிடணும், டோக்கன் போட்டுருவாங்க. அதே மாதிரி வாட்டர் கேனுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க, 10 ரூபா வாங்கிடுவாங்க. நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் போகும்போது அந்த வாட்டர் கேனை காமிச்சிட்டு நீங்கள் வந்து 10 ரூபா கொடுத்துருவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள என்ட்ரி. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நிறைய குரங்கு வேறு இருக்குது. நம்ம வந்து அப்படி போனோம், ரைட் ஹேண்ட் சைடு போனோம். லெஃப்ட்லேயே ஒரு சூப்பரான ஒரு வியூ வந்து இருந்தது. சரி இதை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் மேலே ப்ரோ, மேலே இருந்தால் கீழே ஃபால்ஸ் பண்ணி போவோம். கீழே போனீங்கன்னா அந்த வியூ பார்க்கலாம்.
நடந்து போகிற பாதை இப்போ தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நடந்து போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி மேலே தான் வரணும். வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பாருங்களேன் தண்ணி. மழை சாரில் அடிக்கிற மாதிரி அடிக்குது. அவ்வளோ இன்னும் நம்ம அங்கே போனோம் வச்சிங்களேன், அந்த கிட்ட போனோம்னா நனைஞ்சிரும் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு இங்கே குளிக்க முடியாது. இங்கே குளிக்க அலோடு இல்லை தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. பார்ப்போம். நாங்கள் குளிக்கிற மாதிரிலாம் இல்லை. மோஸ்ட்லி நீங்கள் வரீங்கன்னா நிறைய பேக் எதுவும் ட்ராவல் பண்ணின்னு வராதிங்க. ஹெல்மெட்லாம் மேலே வச்சுருவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஹெல்மெட்லாம் அவங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து கொடுத்துருங்க. ஹெல்மெட்லாம் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஹைட்லேருந்து போய் பாருங்களா. அப்பா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் 3 இடத்துலேருந்து கொட்டுது ஃபால்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வால்பாறை வந்தீங்க வச்சிங்களேன், அப்படியே நான் அத்திரப்பள்ளியும் ஃபால்ஸும் வந்து ட்ரை பண்ணிடுங்க. நான் அங்கேருந்து நான் 69 கிலோமீட்டர் தான். சரியான காற்று அடிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், லென்ஸில் தான் வந்து அடிக்குது. அப்படி தண்ணி செம்மையாக இருக்குது. அது பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டால் அடிச்சுட்டு பா சூப்பராக இருக்குது. நான் அங்கே ஒன்றும் பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது. அப்படியே தண்ணி வந்து அப்படியே மேலே போகுது. அப்படியே வந்து போகுது. செம்மையாக இருக்குது. லென்ஸெல்லாம் கரைஞ்சிட்டு வந்து அப்படியே ரூமுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா நீங்கள் வரதுன்னா வால்பாறை மேலேயே வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு, பாஸ் மாதிரி. அவங்க பாஸ் கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், வித்தின் ஒரு 4 மணிக்குள்ளே திருப்பி நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிடணும். வரதே ஒரு 60-70 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி வந்து ரிட்டர்ன் போகிறோம். அதை வந்து நீங்கள் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் இப்போ போனால் தான் போய் சேர முடியுமே. எங்களுக்கு டைமே இப்போ மணி 12 மணி ஆகிடுச்சு. நாங்கள் எப்படின்னா நைட்ஸில் ஓட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஓட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர், 60-75 கிலோமீட்டர். அதனால் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. நாளைக்கு வால்பாறையில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து கவர் பண்ணுவோம். அது ஒரு விளாகாக உங்களுக்கு வந்து வரும்.